வெல்கம் டு பாயும் மெலிகேசி. இன்றைக்கி நம்ம மல்லேஸ்வரத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாசா ஐயங்கார்ஸ் பேக்கரி அப்படின்ற ஒரு கடையில் இருக்கோம். இந்த கடையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பப்ஸு, கேக்கு, அப்புறம் ப்ரெட்டு, பிஸ்கெட்ஸு, ஏகப்பட்ட வெரைட்டிஸ்லாம் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்களா, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக, அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது. சின்ன கடை தான், ஆனால் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த உள்ளே வந்த உடனே அந்த பேக்கரி ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கடையோடைய ப்ரொப்ரைட்டர்னு சொல்லலாம் அலெக்ஸ் அங்கிள். பாருங்கள், இந்த வயசுக்கும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஃபாஸ்ட் மூவிங் எது இங்கே வந்து? ஃபஸ்ட்டு மூவிங் பப்ஸ் ஒன்று, அப்புறம் இது ப்ரெட்டு, கேக்கெல்லாம் மூவிங் ஆகும். இது நான் ஐட்டம் பண்ணுறது எல்லாம் ஒன்றும் மோசம்னு யாரும் சொல்லறதில்ல, எல்லாம் நல்லா இது இருக்குது. நீங்கள் அது பழைய பேக்கரி. இது எவ்வளோ வருஷமாக இருக்குது இந்த கடை? இது கடை வந்துட்டு 50-60 வருஷம் மேலே ஆச்சு. பார்த்தீங்களாங்க, 50-60 வருஷம் இந்த கடை வந்து ஓடிட்டுருக்கு. நான் தான் இங்கே இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கச்சே ஒரு கஸ்டமர் வந்து வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்க. அப்படின்னா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போய் பார்ப்போம். டெய்லி காலையில் ஃப்ரெஷ்ஷாக பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க? எல்லாம் காலி பண்ணுறேன். ஸோ டெய்லி காலையில் வந்துட்டு இவங்க வந்து 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அப்படியே அவங்க வந்து உள்ள டிஸ்பிளேயில் வச்சு கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போவாங்க. இங்கே ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கச்சே வந்து 4 கஸ்டமர்ஸ் வந்து வெளில நிற்கிறாங்க. ஸோ இதை இங்கே மிஷின்லேருந்து இந்த மாவை ஓட விட்டு டப்புன்னு போயிட்டு அதை வியாபாரத்தை கழிச்சிட்டு திருப்பி அவர் வந்து ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதாவது ஒன் மேன் ஆர்மியாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த இடத்துல பயங்கர ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்காரு அவர். இதுதான் வந்து அந்த அவன் ரெடி பண்ணிட்டு உள்ளே வந்து அவனில் போட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணி விட்டாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாவு பாருங்கள், இந்த இடத்துலலாம் அழகாக ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா. அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்ட் ப்ரப்போர்ஷன் அர்த்தம். பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏதோ பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் மட்டும்தான் வந்து ஏதோ சும்மா சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. அது ப்ரப்போர்ஷன் மட்டும் சரியாக இல்லைன்னா எல்லாமே உடஞ்சி உதிர்ந்து போயிடும். அது அழகாக பதம்படுத்தி அதில் வந்து பட்டரெல்லாம் நல்லா தடவி, அதுவும் கரெக்டான ப்ரப்போர்ஷனில் தடவி அதை மடித்து போட்டு பண்ணோம். அது ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். கொஞ்சம் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பஃப் வந்து புஷ்ஷுன்னு ஆகிடும். அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 லேயர் அந்த வெண்ணெயை தடவி அதில் மடித்து அதை உருட்டி திருப்பி கொஞ்சோன்னு தடவி ஊற வச்சுருக்காரு. அங்கிள், இந்த பஃப்பு பண்ணி முடிக்க கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும்? இது 2 hour மேலே ஆகும். 2 hour. ஆனால் இருந்து பஃப்பை நான் சாப்பிட்டு தான் போகிறாங்க. நான் பஃப் பேஸ்ட்ரி எல்லாம் ரெடி பண்ணி மூடி வச்சுருக்காங்க. ஒரு 1/2 hour ஊறணுமா. இந்த பஃப்போட பேஸ்ட்ரி பண்ணியாச்சு இல்லைங்களா. இப்போ அடுத்து வந்து பஃப்பு உள்ள ஸ்டஃபிங், அந்த மசாலா, அதுதான் அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு. என்னென்ன வெஜிடபிள் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. அதில் என்னென்ன வெஜிடபிள் இருக்குன்னா வந்து கேரட்டு, அப்புறமா வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு லைட்டாக அரைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து உப்பு,
கரம் மசாலா தூள், சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஒன்று பெரட்டி பயங்கரமாக இருக்குது. பின்னாடி வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டுருக்கு. வெஜ் பஃப்க்கு இது ரெடி. மிஷின் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம பஃப்பில் எல்லோரும் உள்ளே போக போகிறாங்க. உள்ளே போயிட்டு நல்ல சவத்த குட்டியாக வெளில வர போகிறாங்க. வாவ், பின்னாடி எக் பஃப்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த எக் பஃப்னு சொன்னாலே நமக்கு முனிஷ்காந்த் அவர் தான் ஞாபகம் வருது. முட்டை பஃப்ஸு அப்படின்வாரு. பஃப்பு வந்து உள்ளே வச்சாச்சு. அது எப்படின்னா வந்து ப்ராசஸ் எப்படின்னா, உள்ளே வந்து அந்த பஃப்பு வச்சதுக்கப்புறமா உள்ளே வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் ஹீட் ஈவனாக அப்படி பரவி நல்ல ஒரு கிறிஸ்பான ஒரு டெக்ஸ்சர் வந்து ஃப்ளேக்கியாக வருமா. பஃப்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே அங்கிள் எனக்கு வந்து இங்கேயே அவங்களே பண்ண பிஸ்கெட்ஸ் அது வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பிஸ்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டலாம். அங்கிள் என்னென்ன பிஸ்கெட்ஸ்லாம் இருக்குது? இது பெண்ணை பிஸ்கெட், இது ஃப்ரூட் பிஸ்கெட், இது வந்து ஃப்ரூட் பிஸ்கெட், இது சாக்லேட் பிஸ்கெட், இது கோகனட் தேங்காய் பிஸ்கெட். ஓ ஓகே. இது சால்ட் பிஸ்கெட், சால்ட்டு. இது ஸ்ட்ராபெரி பிஸ்கெட் பாருங்களேன், இவ்வளோ அப்படியே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிஸ்கெட்டாக டேஸ்ட் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம வந்து தேங்காயிலேருந்து ஆரம்பிப்போம். நல்லா இந்த தேங்காவை உள்ளே பேக் பண்ணி இந்த ஃப்ளேவர், அந்த தேங்காய் லைட்டாக அந்த ஃப்ளேவர் அதுவும் வந்து அந்த வாய் ஃபுல்லாக தேங்காவோட இதுவாக சூப்பராக இருக்குது. செம்மங்க தேங்காய் பிஸ்கெட் அல்டிமேட்டு. இப்போ அடுத்து வந்து இவங்களோட இந்த சாக்லேட் பிஸ்கெட் அது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த கொக்கோ பவுடர் அது ஒரு மாதிரி பர்ஃபி மாதிரி இருக்குது, சாக்லேட் பர்ஃபி மாதிரி இருக்குது. மஸ்ட் ட்ரை. ஸ்ட்ராபெரி பிஸ்கெட் அது என்னன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குது. சால்ட் பிஸ்கெட் ஒரு சேஞ்ச், ஏன்னா 3 ஸ்வீட் அடிச்சு ஒரு சால்ட் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மீதி 2 பார்ப்போம். நல்ல சாஃப்டாக இருக்குது. ஈவினிங் வந்து இந்த டீக்கு அதுக்கெலாம் ஸ்நாக் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது பட்டர் பிஸ்கெட் அதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா நான் கட்டாயின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. நான் கட்டாய் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து இவங்களுடைய டூட்டி ஃப்ரூட்டி பிஸ்கெட். இன்னும் அதே மாதிரி தான் பிஸ்கெட்டில் டூட்டி ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. பிஸ்கெட் மஸ்ட் ட்ரை, வந்து வாங்கிட்டு போங்க, அருமையாக இருக்குது. நல்ல சூப்பராக நல்லா ஃப்ளேக்கியாக கரகரகரன்னு வந்திருக்கு. நல்லா சூடாக வந்திருக்கு. அங்கிள் எனக்கு வந்து இப்போ வந்து டேஸ்ட்டு கொடுக்க போகிறாரு. நம்ம எப்படி இருக்குன்றது பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட் டேஸ்ட் எக் பஃப். இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லை சூட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த முட்டை உள்ளே அதை கடிக்கிற அந்த அவுட்லேயர் இங்கே பாருங்களேன்,
இவ்வளோ ஃப்ளேக்கியாக இருக்குது பாருங்கள். அண்டு முட்டையும் வெந்த அந்த மசாலா அருமையாக இருக்குது. சூப்பர் அங்கிள். ஓகே தேங்க்ஸ். அல்டிமேட் எக் லவர்ஸ் கண்டிப்பாக இந்த முட்டை பஃபை மட்டும் விட்டுறாதீங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து வெஜிடபிள் பஃப் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்ப்போம். இதுவும் பாருங்களேன். அந்த மசாலா நல்லா உள்ளே நல்லா இறங்கி அடிக்கடிச்சே யூ கேன் ஃபீல்டுங்க. தலைவர் ஆடியோ லான்ச் யூ ஃபீல் அந்த மாதிரி இருக்குது. அது பஃப்பு வந்து பற்றி சொல்லணும். சின்ன வயசில் இந்த கடையிலலாம் வந்து நான் நிறையா சாப்பிட்ருக்கேன். நான் அதுக்கப்புறமா பல வருஷம் கழித்து இப்போ தான் அதே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒன்று நிறுத்த மாட்டீங்க. நல்லா 2-3 நல்லா வாங்கி சாப்பிட்டு தான் போவீங்க. பஃப்ஸாக இருக்கட்டும், அதாவது முட்டை பஃப்பாக இருக்கட்டும், இல்லைனா வெஜிடபிள் பஃப்பாக இருக்கட்டும், பிஸ்கெட்ஸு எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது. சீரியஸ்லி மஸ்ட் ட்ரை. இங்கே வாங்க, நீங்கள் அங்கிள் இங்கே தான் இருப்பார். நல்லா ரொம்ப சூப்பராக கவனித்து பாரு உங்களை. நீங்கள் என்ன வேணுமோ கேட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். எல்லாமே இருக்குது. பஃப்பு மறந்துடாதீங்க, அதுதாங்க ஹைலைட் ஆஃப் த ஷாப்பே. ஃபாஸ்ட் செல்லிங் வேறு சொல்லியிருக்காரு. சரிங்களா அங்கிள், ரொம்ப தேங்க்ஸு. ரொம்ப அருமையாக இருந்தது எல்லாமே. நான் அதுவும் அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த பஃப் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் தேங்க்யூ. 50 வருஷமாக நடத்திட்டுருக்காரு. அந்த ஆத்தென்டிக் ஃப்ளேவர் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. சூப்பராக இருக்குது. மறந்துடாதீங்க, ஸ்ரீனிவாசா ஐயங்கார்ஸ் பேக்கரி, மல்லேஸ்வரம் வந்துடுங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in next episode. Bye.